சொல்லு ரேவதி, மாமா எப்படி இருக்காரு? எதுவும் சாப்பிட்டாரா? அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு மாமா. நாங்க சாப்பிட கூப்பிட்டாலும் சாப்பிட வரவே மாட்றாரு. அப்பா இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல மாமா. நடந்த விஷயத்தை நினைச்சு அப்செட் ஆயிருப்பாரு. நடந்த விஷயத்தால இல்ல மாமா, அம்மா பேசினதை அப்பாவால ஏத்துக்கவே முடியல. சரி, நான் மாமா கிட்ட பேசுறேன். சரிங்க மாமா. அப்பா சொல்றது கேளுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா யாருக்கா? கார்த்தி தான் ஃபோன் பண்றாரு. பேசுக்கா பேசு. அந்த நல்லவரு எப்படியோ நம்ம அப்பாவை நல விசாரிக்க தான் ஃபோன் பண்ணிருப்பாரு. எடுத்து பேசு. ஹலோ கார்த்தி, சொல்லுங்க. ரோகிணி, மாமா எப்படி இருக்காரு? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. சரி, மாமா கிட்ட ஃபோன் கொடுங்க, நான் பேசுறேன். அப்பா, கார்த்தி உங்ககிட்ட பேசணுமா? மாப்பிள்ள, மாமா, நீங்க அப்செட்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் காலையில் வரைக்கும் தான் மாமா. அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும் மாமா. எப்படி எல்லாரும் முன்னாடி உங்க மேல அபாண்டப்பா பழி போட்டாங்களோ, அதே இடத்துல உங்க மேல எந்த தப்பும் இல்லை நான் நிரூபிக்கிறேன் மாமா. மாப்பிள்ள, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள. என் மாப்பிள்ள என்னை யார் முன்னாடியும் தலை குனிய விட மாட்டாரு. அந்த பொண்ணு யாரு, என்ன, எதுக்காக இப்படி பண்ணா, அவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இப்படி எல்லா விபரத்தையுமே தேடி நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. என்னோட வருத்தமெல்லாம் என்னன்னா, உங்க அத்தை என்ன சந்தேகப்பட்டா மாப்பிள்ள, அதான். புரியுது மாமா. ஆனா அத்தைக்கு உங்க மேல இருக்க கோவம் கண்டிப்பா சந்தேகத்தில் வந்ததா இருக்காது. அவங்க உங்க மேல போட்ட பழி, அதுக்காக அவங்க ஊர் முன்னாடி காட்டின ஆதாரம், அதுக்காக அவங்க சொன்ன அடையாளம், அதை ஊர்க்காரர் சோதனை போட்டது, இதெல்லாம் உங்க மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கான்னு எனக்கு புரியுது மாமா.